ஜல்லிக்கட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதால் உதவ முடியாது என பிரதமர் மோடி அறிவித்ததன் எதிரொலி அவசர சட்டம் கொண்டு வருவது பற்றி டெல்லியிலேயே முகாமிட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. கொட்டும் பணியிலும் சென்னை மெரினாவில் ஆயிரக்கணக்கானோர் தொடர் போராட்டம். பிரதமர் மோடி கைவிட்டு விட்டதால் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டைகளை திருப்பி ஒப்படைப்போம் என அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி தமிழகம் முழுவதும் விடிய விடிய போராட்டம். அடையாளத்தை தொலைத்துவிட்டு வாழ முடியாது என இளைஞர்கள், பெண்கள் ஆவேசம். அலங்காநல்லூரில் பணியை பொருட்டாக கருதாமல் உள்ளூர் மக்கள் தொடர் போராட்டம். வாடிவாசல் திறந்தால்தான் வீடு வாசலை மிதிக்கப் போவதாக பெண்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இன்று 50 லட்சம் கடைகள் அடைப்பு. பேருந்து, ஆட்டோ, வேன், கால் டாக்ஸி இயங்காது என தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தமிழகத்தில் இன்று லாரிகள் வேலை நிறுத்தம். மாலை 6 மணி வரை இயக்கப்பட மாட்டாது என தொழிற்சங்கம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வெளிநாடுகளிலும் தமிழர்கள் தொடர் போராட்டம். பண்பாட்டின் அடையாளமாக திகழும் வீர விளையாட்டை பாதுகாக்க கோரிக்கை. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மாநிலம் முழுவதும் திமுக இன்று ரயில் மறியல். கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு.